ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 6 பைல் வச்சுருக்கேன், 6 செட் ஆஃப் கார்டு, 1 2 3 4 5 6. ஓகேங்களா? இதில் நான் ரேக்கி ஹீலிங் ஸ்டோனும் இருக்குது. இந்த கலர் வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் பைல் ப்ளூ கலர் ஸ்டோன், இது எல்லோ கலர், இது வயலட்டு, ரெட்டு, ஆரஞ்சு அண்ட் க்ரீன். ஓகேவா? நீங்கள் இந்த கலர் வச்சும் இந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஹீலிங் ஸ்டோன். ஓகேவா? சரி, இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. லைக் ஏன் கொடுக்கணுங்கிறதுக்கு ஏற்கனவே நான் பதிவுகளில் சொல்லிகிட்ருக்கேன். புதுசாக வரவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இது உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன். அதனால் உங்களோட எனர்ஜி நம்ம சேனலுக்குள்ளே வர்றதுக்காக தான் லைக் கொடுக்க சொல்கிறேன். ஓகேவா? அதை கொடுத்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கான அந்த ரீடிங் இதில் கண்டிப்பாக இருக்கும். உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன் இது. அதனால தான் இப்போது ஒரு சிலருக்கு சில பிளாக்கேஜஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது தடை பண்ணிடுது. அந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணணுன்னா உங்களோட ஆராவை நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிடணும். நீங்கள் ஒரு லைக் கொடுக்குறீங்கன்னா சேனலில் நீங்கள் லிங்க் ஆகிறீங்க. எத்தனாவது இப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த லைக் கொடுக்கும் போது நீங்கள் உங்களோட அந்த என்ட்ரியை உள்ளே கொடுக்குறீங்க. உங்களோட எனர்ஜி இங்கே பாஸ் ஆகுது. ஓகேவா? ஒரு ஆரா கனெக்ஷன் இது. அதெல்லாம் இன்னும் டீப்பாக சொன்னோன்னா அவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ உங்களோட எனர்ஜி இருக்கும் போது நீங்கள் லைக் கொடுத்துட்டு வரீங்கன்னா நான் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கான அந்த ப்ரிடிக்ஷனை ஈஸியாக எடுக்க முடியும். அந்த லாஜிக்காக தான் உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் லைக் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா பார்த்து முடிச்சு தானே சொல்வீங்க லைக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது. அது இப்போ உங்களோட எனர்ஜி இதை கொடுக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே எனர்ஜி நீங்கள் இங்கே ப்ரிடிக்ட் பண்ணணும், அதுக்காக சொல்கிறது. ஓகேவா? புரிஞ்சிச்சா இப்போது? சரி, நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்க, இது த்ரோட் சக்ராக்குரிய ஸ்டோனு. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் கொஞ்ச நாளாக உங்களோட ஹெல்த்து, மைண்டு, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு உடல் ரீதியான அந்த உபாதைகள் ஏதாவது இருந்துச்சா? ஸோ ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கலாம். ஓகேவா? அந்த மனசுக்கு ஒரு நல்ல தைரியம், ஒரு நல்ல வைப்ரேஷன் உங்கள்கிட்ட இருக்குது. யூனிவர்ஸ் கிட்டேருந்து அந்த கிடைக்கிற அந்த வைப்ரேஷனை உங்களால் ஈர்த்துக்க முடியும். ஒரு சிலர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கே தெரியும், நானாகவே இல்லை, நான் ரொம்ப நாளாகவே கொஞ்சம் வீக்காக இருக்கேன், எனக்கு எந்த வேலையும் எனர்ஜெட்டிக்காக செய்ய முடியல, அந்த மாதிரி ஏதாவது தாட் உங்களுக்கு இன்றைக்கி இருந்ததுன்னா டிவைனோட கனெக்ட் ஆகுங்க. உங்களுக்கு ஹீலிங் மெடிடேஷன் ஏதாவது தெரிஞ்சால் அதை பண்ணுங்கள். ஓகேவா? பட் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் நல்ல ஒரு பவர்ஃபுல் பொட்டென்ஷியல் பர்சன். மிதுனம், துலாம், கும்பத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் சிம்மம், தனுஷ், மேசம், கன்னி, ரிஷபம், மகரம், இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்திங்கன்னா அபவ் 35 40 அந்த மாதிரி இருக்கும். 40 45 அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணுவீங்க. ஹீலர்ஸாக கூட இருக்கலாம். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் ஹீலர்ஸ் அண்ட் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸ், நர்ஸ், ஹீலர்ஸ்னால் மோஸ்ட் ஆஃப் அந்த சர்வீஸ் தான். ஓகேவா? அது மாதிரி என்ஜிஓவில் இருக்கிறது, மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய அந்த சர்வீஸில் இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் பார்க்குறீங்க. உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு லேகிங் இருந்ததுன்னா இன்றைக்கி உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கணும். ஓகேவா? உங்களையும் நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. ஓகே? எனர்ஜி நல்லா இருக்குது, நீங்கள் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகே? உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி பொருந்திருந்ததுன்னு சொல்லிட்டு பைல் 1 சூஸ் பண்ணவங்க எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஓகே, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த எல்லோ கலர் ஹீலிங் ஸ்டோன், இது சோலார் ப்ளக்ஸ் சக்ராக்கு மணிப்பூரக சக்ரா சொல்லுவாங்க தமிழில். இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸா, இல்லைனா முருகரோட பக்தராக இருப்பீங்க. ரொம்ப தீவிர பக்தராக இருக்கீங்க. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ், அப்புறம் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க.
இந்த 6 ராசிக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இத்தனை நாள் உங்ககிட்ட நிறையா ஒரு விஷயங்கள் கொண்டு வந்தால் அதில் வந்து எப்படி முடிவெடுக்கணும், நம்ம யோசிக்கிற விதம் கரெக்டாக, ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு லேகிங் தடுமாற்றம் இருந்துகிட்ருக்கும் சில நாட்களாக உங்களுக்கு. பட் இன்றைக்கி வந்து அந்த தடுமாற்றங்கள் இருக்காது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பீங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் வந்து அதோட ஒரு வில்லிங்னஸ் இருக்கும், அதில் ஒரு வெற்றி இருக்கும், அதில் ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும், கரேஜ் எல்லாம். ஓகேவா? ஸோ உங்கள் மைண்ட் செட் இன்றைக்கி தெளிவாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக பிரேவியாக இருக்கும். அதாவது ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஆப்போசிட் பர்சன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சல்யூட் வைப்பாங்க. சரிப்பா, நீ சொன்ன கரெக்டாக தான்ப்பா இருக்கும், நீ சொல்கிற மாதிரி நடந்துக்கிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக முடிவெடுப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த எனர்ஜி நல்லா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் சொன்ன இந்த உங்களோட காட்ஸோட அந்த பவர், அவங்களோட அந்த எனர்ஜி வந்து நல்லா இருக்குது. நீங்கள் பண்ண போகிற வேலையில் சக்ஸஸ் கிடைக்கும் இன்றைக்கி. ஓகேவா? ஏதாவது பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா இவங்களை ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் டெய்லி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, ரொட்டீன் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த வேலையை கூட உங்களோட இந்த தெய்வங்களை நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? பண்ணும்போது அன்றைக்கி டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து முருகர் பக்தராக இருந்தால் முருகருக்கு காலையில் ஒரு என்ன சொல்கிற அவர்கிட்ட ஒரு ப்ரேயர் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மாதிரி சாய்பாபா டிவோட்டிஸ், அது மாதிரி மைக்கேல் ஏஞ்சல். ஓகேவா? அடிக்கடி நீங்கள் அந்த இறைவனோட இன்ட்ராக்ட் ஆகுங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண, உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களோட வார்த்தையில் அந்த நேர்மை இருக்கும், உங்களோட செயலில் அந்த நேர்மை இருக்கும், அந்த கரேஜ் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷனும் லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பீங்க. ஒரு சிலர் இதை பார்க்குறவங்க, இல்லைனா வந்து ஹையர் அஃபிஷியல்ஸில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி இருக்குது. ஸோ எனர்ஜி நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களோட தெய்வங்களோட நீங்கள் இன்ட்ராக்ட் ஆகுங்க. ஓகேவா? சரி, இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி அப்படின்னு பார்க்கலாம். இந்த வயலட் கலர் பிரமிடு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபில், இல்லைனா ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ், ஒரு டீம் லீடர், ஒரு மேனேஜர், அந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களாக இருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு ஹெட்டாக இருக்கிற மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கரேஜான ஒரு இதில் இருப்பீங்க. ரொம்ப தைரியமான தன்னம்பிக்கை உள்ள பர்சன். ஏதாவது வந்து கவர்மெண்ட் செக்டாரில் இருப்பீங்க, காவல்துறை அந்த மாதிரி. ஓகேவா? உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் கொஞ்ச நாளாகவே ஒரு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களோட பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு சில முடிவுகளை நீங்கள் வந்து செய்யும் பொழுதும் எடுக்கும் பொழுதும் சில தடுமாற்றங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். உங்கள்கிட்ட அடிக்கடி அந்த தைரியம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு மட்டும்தான், நீங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, பயமுறுத்துகிறாமல் ரொம்ப பார்க்கும்போது கொஞ்சம் இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அன்பானவராக இருப்பீங்க நீங்கள். அது வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட பழகினா தான் தெரியும் நீங்கள் ரொம்ப அன்பானவர்களாக இருப்பீங்க அப்படின்ட்டு. ஆனால் என்னென்னா, உங்கள் வேலையில் உங்களோட இதில் வந்து கரெக்டாக இருப்பீங்க. செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அதை செஞ்சு முடிக்கிறது, உங்களுக்கான அந்த இது என்ன, நம்மளோட போஸ்டிங் என்ன, நம்ம எப்படி இவங்ககிட்ட எப்படி வேலை வாங்கணும், அது எல்லாமே அந்த டாக்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தீர்க்கமாக முடிவு பண்ணி ஒரு என்ன சொல்கிறதுனா ஆலோசனை பண்ணி செய்வீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்திருக்காது. சில தடுமாற்றங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர். நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த ராசியில் இருப்பீங்க மோஸ்ட் ஆஃப். ஓகேவா? உங்களோட ஏஜ் குரூப் அபவ் 40க்கு மேலே இருக்கும். 35, 40 அதுக்கு மேலே தான் இருப்பீங்க. ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் உங்கள் வேலையிலையும் சரி, நீங்கள் வேறு எங்கே இருந்தாலும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எடுக்கிறது தான் சட்டம், நீங்கள் வைக்கிறது தான் சட்டம். கரெக்டான முடிவு எடுப்பீங்க. அது ஏதாவது ஒரு நியூ என்ன சொல்கிறது, உங்களோட ஜாபுக்காக இருந்தாலும் சரி,
இல்லைனா வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது லீகல் இஷ்யூ போயிட்டுருக்கு, இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் கரெக்டாக முடிவெடுக்கிறது, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸில் கரெக்டான ஒரு இன்றைக்கி இதை தான் செய்யணும், இதை தான் பண்ணணும், இப்படித்தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவு நல்ல நிதானமாக உட்காந்து ஆலோசனை பண்ணி எடுப்பீங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு உங்களோட அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட அந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மெச்சூரிட்டி எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்குது. எனர்ஜி, டிவைனோட எனர்ஜி நல்லா இருக்குது உங்களுக்கு. நீங்களும் அந்த எனர்ஜியை வந்து நல்லா ரிசீவ் பண்ணி அந்த இது வந்து பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்குது. ஓகேவா? ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு பைல் 3 எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? எனர்ஜி நல்லா இருக்கும் போதே அதை யூஸ் பண்ணுங்கள். கரெக்டான ஏதாவது டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதா இன்றைக்கி பண்ணலாம் தாராளமாக நீங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் 4க்கு சூஸ் பண்ணவங்களுக்கு, இப்போது பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரெட் கலர் பிரமிடு, இது வந்து ரூட் சக்கராக்குரியது. ஃப்ரெண்ட்ஸ், 4 சூஸ் பண்ணவங்களுக்கு கொஞ்ச நாளாகவே உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லைனா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இல்லைனா ஜாப் பார்க்குற இடத்துல உங்கள் வேலையில் உங்கள் கூட இருக்கவங்களோட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கா, இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட லவ்வர்ஸ், இது பார்க்குறது வந்து லவ்வர்ஸாக இருந்தீங்களாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாளாக இந்த வாய்க்கா வரப்பு தகராறு போயின்ட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் இன்றைக்கி வந்து நீங்கள் அதை அனுசரித்து போயிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியும்ல, இப்போது ஆப்போசிட் பர்சனுக்கு இந்த நுணுக்கம் தெரியாது, ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இவங்க என்கிட்ட வம்பு சண்டைக்கு தான் வராங்க, இவங்கக்கிட்ட நான் இப்படி தான் போட்டு வாங்கணும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் நான் விட்டு கொடுத்து போனால் தான் இந்த இடத்துல என்னோடய காரியத்தை நான் ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிச்சுல்ல. இன்றைக்கி டே வந்து நீங்கள் அமைதியாக இருங்க, ஈகோ பார்க்காதீங்க, லெட் கோ பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த மைண்டில் இருக்கிற அந்த அவன்லாம் ஒரு ஆளா மேம், அவன்லாம் சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படியெல்லாம் மைண்டில் யாருக்கா ஓடிட்டுருக்கா என்ன? அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆப்போசிட் பர்சனும் அது மாதிரி உங்களும் நினச்சிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ஓகேவா? யாராக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுயமரியாதைன்னு இருக்குல்ல. அவங்க என்ன தான் சொல்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்லைனா உங்கள் சிஸ்டர் பிரதர்ஸு, இல்லை அங்கிள் ஆண்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாமியார் மாமனார் என்ன தான் சொல்கிறாங்க, சரி அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டோம், நான் கேட்குற மாதிரி எல்லாத்தையுமே நல்ல பிள்ளை மாதிரி நான் கேட்டுக்கிறேன், ஆனால் நான் செயல்படுத்துகிறேன்னா இல்லையா அது ரெண்டாவது விஷயம். நீங்கள் உட்காந்து அவங்க சொல்கிறத எல்லாத்துக்கும் தலையாட்டுங்களேன். கொஞ்சம் நேரத்தில் அவங்களே காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. ஓகே, இந்த பிள்ளை நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறாங்க, சரி ஓகே, நான் அந்த ஒரு என்ன சொன்னால் அவங்க நிறைவாயிடுவாங்க, அவங்க செஞ்ச மாதிரி ஒரு திருப்தி வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பொறுமையாக உங்களோட இது வந்து பக்குவமாக கூட சொன்னால் அப்புறம் கேட்டுக்குவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அது வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக, ஏன்னா ஒருத்தருக்கு வந்து மன நிம்மதிங்கிறது வந்து முக்கியங்க. நீங்கள் என்ன வேணால் சம்பாதிக்கலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் மனசில் நிம்மதி, அமைதி, அந்த நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்னஸ், அமைதியும் சந்தோஷமும் இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் உங்களால் இருக்கவே முடியாது. ஆமாவா இல்லையா? இந்த 4 சூஸ் பண்ணவங்க, பைல் 4 சூஸ் பண்ணவங்க எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க உங்ககிட்ட அன்பாக பாசமாக இல்லை, நீங்கள் எவ்வளோ தான் சம்பாரித்து எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் கொடுத்தாலும் அங்கே ஒரு வேல்யூவே இல்லைன்னா நீங்கள் உங்களால் அங்கே இருக்க முடியுமா? அந்த இடத்துல ஒரு அன்பு பாசம் அமைதி இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க முடியுமா? அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் டெய்லி போகிறீங்க, உங்கள் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹாய் ஹலோ சொல்கிறீங்க, முகம் ஒரு ஸ்மைலிங்கோடு அவங்களும் பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே மூஞ்ச திருப்பின்னு போகிறாங்க, டக்குன்னு ஒரு பொருளை தூக்கி வீசி எறிகிறாங்க, உங்களுக்கு மேலே இருக்க கோவத்தில் அங்கே அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் பார்க்கும்போது. அது மாதிரி வீட்டில் அது மாதிரி செஞ்சால் ச்சே எப்போ நம்ம இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம், ச்சே எப்பப்பா எப்படா இப்போ லஞ்ச் டைம் வரப்போகுது, எப்படா இப்போ 4 மணி ஆகப்போகுது, எப்படா இப்போ வீட்டுக்கு போகலாம், இப்படி தான் அங்கே மைண்டு ஓடும். ஆமாவா இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உங்களை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன தேவை? மன நிம்மதி வேணும்ல. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படியாவது அவங்க என்ன தான் சொல்கிறாங்க, சரி ஓகேப்பா செஞ்சிடலாம்ப்பா, ஏதாவது வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேப்பா பண்ணலாம்ப்பா, நீ சொல்கிறது கரெக்ட் தான்ப்பா, சொல்லி தான் பாருங்களேன். சும்மா லைஃபே ஒரு ட்ராமா தான்ப்பா, ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க நீங்களாம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை, சரியான டீச்சர் இல்லை. ஓகேவா?
கிளாஸ் டீச்சர் இப்போ நீங்கள் படிக்கிற விஷயத்தில் ஒரு சப்ஜெக்டில் இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துருந்தாலே நீங்களாம் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அதனால தான் இங்கேயாவது லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, கற்றுக்கோங்கன்றேன். ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் இத்தனை நான் வச்சுருக்கேன். ஆனால் நான் சொல்கிறது இந்த ஒரு கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் எந்த கிளாஸ் வேணாலும் கற்றுக்கோங்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு லைஃப்னால் என்ன, இதோட அந்த வேல்யூ என்னங்கிறது தெரியும். இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் இவ்வளோ நல்ல ஒரு விஷயங்களில் நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிற அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து உங்களால் ஈஸியாக வெளியே வர முடியும். மைண்டில் அந்த ஈகோலாம் இருக்கவே இருக்காது. மனசு எப்போவுமே அமைதியாக இருக்கும். மனசு எந்த இடத்துல அமைதியாக சந்தோஷமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அந்த வைப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அந்த வைப்ரேஷனுக்கு வந்துடுவாங்க. கைஸ், நீங்கள் அவங்க வைப்ரேஷனுக்குள்ளே போகணுமா இல்லை உங்கள் வைப்ரேஷனில் அவங்கள கொண்டு வரணுமா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை மேடம் நான் அவங்க போகிற டைரெக்ஷன்லேயே நான் போகிறேன் அப்படின்னீங்கன்னா நில்லுங்க. போயிட்டு அப்படியே என்ன கிளாஷ் பண்ணின்னு நில்லுங்க. வாய்க்கா தகராறு, வம்பு சண்டை தகராறெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கிளாஷ் நடக்கும். மைண்டு டிப்ரெஷன் ஆகும், நிம்மதியாக இருக்காது. அதுவே ஒரு 4 நாளைக்கு வீட்டுக்கு போனாலும் அதே நினப்பு வரும். இல்லை வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருந்தால் நீங்கள் வெளில வந்தாலும் அதே பிரச்சனை உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அதை ஒரு வாரத்துக்கு உங்கள் மைண்டு போட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கோம். அதுலேருந்து ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த விதையை நீங்கள்லாம் சரியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் ஈஸியாக ஸ்மூத்தாக போகலாம். அவங்களோட நெகட்டிவிட்டீஸில் போய் நீங்கள் மாட்டிக்கணுமா, உங்களோட பாசிட்டிவிட்டியில் எல்லோரும் ஹீல் ஆகணுமா, டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட நம்ம இன்றைக்கி கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் பேசினா பேசிட்டு போட்டோம், அமைதியாக நம்ம இருக்கலாம். உங்கள் அமைதியை நீங்கள் காப்பாற்றிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது நிம்மதியை கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா நான் சொன்ன விஷயத்த? அமைதியாக சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? சொன்ன மாதிரி லெட் கோ பண்ணுங்கள். யாராவது உங்கள் சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட நீ இப்படி தான் பண்ணணும், நீ இதுக்கு மேரிலாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படியே ரொம்ப ஆர்டர் போடுற மாதிரி இருந்தால், சரிங்கப்பா அப்படியே பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்மூத்தாக பேசிவிட்டு, உங்களுக்கு ஏதாவது அவர்கிட்டருந்து காரியம் நீங்கள் எந்த நேரத்தில் அவர்கிட்ட பணிவாக பேசி கேட்கும்போது கரெக்டாக அவங்களும் நம்ம சொல்கிறத கேட்குறாங்க, சரி அவங்க சொல்கிறத நம்ம கேட்போன்ற அந்த இதுக்கு வருவாங்க. நான் எப்போவுமே நீ என்ன சொல்கிற, நான் என்ன கேட்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கன்னா இன்னும் அந்த இடத்துல பிரச்சனை பெருசாகும். அதே மாதிரி தான் ஒரு அம்மா ஒரு பொண்ணு இருக்கீங்க, ஒரு அம்மாவும் ஒரு பையன் இருக்கீங்கன்னா, அம்மாவும் பிள்ளையும் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அவங்களுக்கு சரிப்பா அவங்க போகிற ரூட்லேயே போய் அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். அவ்வளோதான். ஓகே, சரி. பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இந்த பைல் பார்க்குறவங்க நீங்கள் கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி லக்னம் அதிகமாக இருக்குது. உங்களோட ஏஜ் குரூப்லாம் பிலோ 35 இருப்பீங்க. ஓகேவா? சரி, நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தேன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்கம்மா. இப்போ பைல் 5 இந்த ஆரஞ்சு கலர் பிரமிடு இது நேவல் சக்கராக்குரியது. இந்த பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இல்லை நடக்க போகுது. நீங்கள் இல்லைனா ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்க போகுது. அது யார் மூலயமானா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது மஸ்குலன் எனர்ஜி அந்த மாதிரி நீங்கள் யார்கிட்டயாவது உதவி கேட்குறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இல்லைனா உங்கள் லவர்கிட்ட கேட்குறீங்க. அவர் ஒரு ஃபீமேல் எனர்ஜி, இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மேல் எனர்ஜின்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி இன்றைக்கி உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அண்ணா இருக்காங்க, இல்லை தம்பி, இல்லை அப்பா, அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க அந்த ஹெல்ப்பை பண்ணி தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் உங்களுக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்கனாலும் அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட எதிர்பார்த்து ஹெல்ப் கேட்கலாம். ஓகேவா? ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அலையன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வரன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பார். உங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருக்கலாம்,
இல்லை நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே இருக்கிறவங்க உங்களோட நீங்கள் பண்ணுற விஷயங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ எனர்ஜி நல்லா இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஒரு சிலர் வந்து என்ன ராசியில் இருப்பீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் சொல்கிறேன், ஒரு சிலரில் மோஸ்ட் ஆஃப் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி ஆர் லக்னத்துக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரதுக்கான சான்சஸ் இன்றைக்கி இருக்குது. ஏதாவது ஒரு சைன் யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் வருது, இல்லைனா ஒரு ப்ரப்போசல், இது இப்போது நீங்கள் வந்து லவ் ப்ரப்போசல் உங்களுக்கு யாரோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்களுக்கு வந்து லைஃப் பாண்டிங் நல்லா கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க எல்லா விதத்திலும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் இன்றைக்கி ஒரு சைன் இருந்ததுன்னா அதை வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சரி, பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி உங்களுக்கு வந்து மேட்ச் ஆச்சு, ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போது பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த க்ரீன் கலர் ஹீலிங் ஸ்டோன், இது வந்து ஹார்ட் சக்ராக்குரியது. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் கொஞ்ச நாளாக உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நிலையான மைண்டில் இருந்திருக்க மாட்டீங்க. அடிக்கடி வந்து ஆசிலேஷன் இருக்கும், முடிவெடுக்கிறதுல ரொம்ப சிரமப்படுவீங்க. எதுலேயுமே வந்து ஒரு சிறுத்தன்மை இல்லாமல், ஒரு பிடிப்பு இல்லாமல், ஒரு ஸ்ட்ராங்னஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப உங்களோட முடிவுகளில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களை யாரும் வந்து எமோஷ்னல் ஃபுல் பண்ண முடியாது. இன்றைக்கி போய் அந்த அம்மாக்கிட்ட நம்ம கொஞ்சம் உருக்கமாக பேசினா அந்த அம்மா நம்மக்கிட்ட உருகி நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருவாங்கன்ட்டு யாரோ பிளான் பண்ணி உங்ககிட்ட வந்து எனக்கு இதை செஞ்சு தரேங்க, அதை எனக்கு வந்து பண்ணுறியா அப்படி சொல்லிடலாம் உங்களுக்கு கேட்டால் இன்றைக்கி வந்து யோசிப்பீங்க. நீங்கள் அது கரெக்டான விஷயமா இருந்தால் செய்கிறேன்னுவீங்க. இல்லை அவங்க நம்மளை யூஸ் பண்ண பார்க்குறாங்க, இல்லை இதுக்கு சரியான விஷயம் கிடையாதுன்னா அதை நேருக்கு நேர் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவீங்க. அது மாதிரி இன்றைக்கி உங்களோட மைண்ட் செட் ரொம்ப வந்து கிளியராக இருக்கும், கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எடுக்க போகிற அந்த விஷயத்தில் எல்லாமே வந்து ஒரு கிளாரிட்டியோட ஒரு நல்ல ஒரு விஷன் இருக்கும் அதில். ஓகேங்களா? ஆனால் எமோஷ்னல் இருக்காது. உங்களை யாரும் இன்றைக்கி எமோஷ்னல் ஃபூல் ஆக்கவும் முடியாது. அந்த மாதிரி ரொம்ப வந்து அந்த ஆசிலேஷன் மைண்ட் இல்லாமல் கொஞ்சம் வந்து உங்கள் மைண்ட் ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்பார்க் வந்த மாதிரி சடனாக ஒரு ஒரு இன்ட்யூஷன் சொல்லும் உங்களுக்கு. இது கரெக்டு, இது தப்பு, இது வேண்டாம், இதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த எனர்ஜி நல்லா இருக்குது, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் நீங்கள் எடுக்க போகிற முயற்சியில் ஆப்போசிட் பர்சனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், மற்றவங்களுக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் அது கரெக்டுன்னா நீங்கள் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். இதனால் கரெக்டான விஷயத்தை பேசுறதுக்கு நீங்கள் தயங்கவே தேவையில்லை. ஓகேவா? பட் வார்த்தையில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து அபவ் 35, 40 அதுக்கு மேலே தான் இருப்பீங்க. இந்த ரேஞ்சில் அதுக்கு மேலே தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஏஜ் குரூப் கரெக்டாக மேட்சாக இருக்குது, உங்களுக்கு வந்து நான் சொன்ன ராசி ஆர் லக்னம் கரெக்டாக இருக்குது, இந்த சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறதுக்கு இருந்ததுன்னா நீங்கள் மைண்டில் நிறுத்திக்கோங்க, நம்ம வந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாக? எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் பார்க்குறோம். பைல் 1, பைல் 2. இந்த ப்ளூ கலர் பிரமிட் பைல் 1 வச்சுருக்கேன். ரெட் கலர் பிரமிட் வந்து பைல் 2க்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பிரமிட் சூஸ் பண்ணிக்கணுமோ ஹீலிங் பிரமிட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். ரெடியா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான நோ. உங்களோட கேள்வி எதுவாக இருக்குங்கிறத சொல்கிறேன். கரெக்டாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நீங்கள் வந்து உங்களோட ஜாப் கேரியர் இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தொடர் ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கீங்க, கரெக்டாக? ஆமான்னு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அந்த ஃபெயிலியர் இப்போது நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் இதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகிடுமோ, இது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு தான் இந்த கேள்வியை ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இது உங்கள் வேலைக்காக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம். ஏதாவது ஒரு புதிய முடிவுகள் நீங்கள் எடுக்கிறது, அதை செயல்படுத்தலாம். ஆனால் ஆல்ரெடி அந்த முடிவில் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. ஆமாவா இல்லையா? எஸ் மேம், கரெக்ட் மேம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் இப்போ சொல்லுங்கள், ஓகேவா? காட் பிளஸ் யூ. ஆனால் அதுக்கு நோ சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நோ சொல்லியிருக்காங்க. நீங்கள் கெஸ் பண்ண விஷயம் கரெக்டாக அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ். உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிறத நான் கெஸ் பண்ணுறேன். கரெக்டாக இருந்தால் எஸ் மேம் சொல்லுங்கள். சில நாளாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த விஷயம் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகுமா? அது எது வேணாலும் இருக்கலாம். ஃபைனான்ஸ் இருக்கலாம், ஜாப் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷனுக்கு எழுதிட்டு உட்காந்துருக்கீங்க, நான் வந்து இந்த வருஷம் நான் கண்டிப்பாக இதை வந்து மூவ் ஆன் பண்ணிவிடுவேனா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம். ஓகேவா? கண்டிப்பாக சக்ஸஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் கேள்வி இது ரிலேட்டடாக தான் இருக்கும். எஸ்னால் எனக்கு கமெண்ட்டில் பைல் 2 எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? நீங்கள் கொடுக்குற இந்த கமெண்ட் வந்து என்னை என்கரேஜ் பண்ணும், என்னை பூஸ்ட் பண்ணும். நான் அதனால தான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு நல்லா தொடர்ந்து கமெண்ட் நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் ரெசனேட் ஆகுது மேம் சொல்லிட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? அது மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான இந்த விஷயங்களை நானும் வந்து ஹாப்பியாக சொல்வேன். ஓகேவா? என்னையும் பூஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. சரி, இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் வேணும், உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கிளியர் ஆகும். அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், உங்களோட ஃபைனான்ஸு, அது என்ன சொல்கிறது, திருமண தடை, அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கிளாஷ் போயிட்டுருக்கு, குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஒரு அனுகூலமான ஒரு இது இல்லை அப்படின்னாலும் சரி, என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ரெமிடி நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு ரெமிடி வேணும்னாலும் பர்சனல் ரீடிங்க்கு வாங்க, இல்லை இன்ஃபர்மேஷன் வேணும், கைடன்ஸ் வேணும்னாலும் ரெமிடி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, நம்மளோட சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சில பேர் பார்க்குறீங்க, இல்லை சில பேர் நிறைய பேர் பார்க்குறீங்க தெரியுது எனக்கு. அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஒரு நல்ல விஷயத்த நிறைய பேர் கொடுங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் இருக்காங்க, நீங்கள் ஒரு வழிகாட்டுதல் கொடுங்க. ஓகேவா? டிவைன் பாத்தில் இருந்தால் நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர். ஓகேவா? டிவைன் சும்மா ஒன்றும் எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை இதெல்லாம் நீங்கள் உங்கள் காதில் வந்து விழணும்னு ஒரு பிராப்தம் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட வந்து ஆத்மார்த்தமாக கேட்டிருக்கீங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோடு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவங்க கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து கடவுள் உங்கள் கண்ணு முன்னாடி இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் சொன்னது, நீங்கள் மனசில் நினைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும்லாம் நினைக்காதீங்க. உங்கள் அந்தராத்மா அவங்க. நீங்கள் ஒரு ஏஞ்சல்கிட்ட, நீங்கள் எந்த ஏஞ்சல்கிட்ட நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, நம்ம கூட கனெக்ட் ஆவீங்க. ஏன்னா நான் ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் 2 பேருமே, நீங்கள் அது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம டிவைன் பார்த்த காட்டி இங்கே இங்கே உனக்கு அது அங்கே பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குது. நீ ஏன் அடிக்கடி ஸ்ட்ரகிள் ஆகிற? அடிக்கடி ஸ்ட்ரகிள் ஆகி உனக்கு வந்து வழிகாட்டுதல் இல்லாதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிற. உனக்கு சரியான வழிகாட்டுதல் நீ லைஃப் லாங், நீ எவ்வளோ நாள் இருக்கியோ அவ்வளோ நாள் உனக்கு வந்து டிவைன் பார்த்துருக்கு. அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இந்த சேனல் உங்கள் கண்ணில் பட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே டிவைன் கிட்டே இருக்குது. எப்படி அதை எடுக்கணும், எப்படி அந்த வித்தையை கற்றுக்கணும், எப்படி சக்ஸஸ் பார்க்கணும் எல்லாம் சொல்லித்தரேன். சரியா? ஓகே, நம்மக்கிட்ட இருக்க நிறைய கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணும்னாலும் நீங்கள் கற்றுக்கலாம். உங்களோட ஆரா பவரை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஆரா சக்கராவை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஒன்று இருக்குது, அதை கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் வந்து ரேக்கி ஹீலிங் கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து ஏஞ்சல் கிளாஸு, ஃப்ளவர் தெரப்பி என்ன இருக்கோ எல்லாமே கற்றுக்கலாம். வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த பேசிக் கிளாஸை கற்றுக்கினீங்கன்னா தான் உங்களால் வந்து எல்லாத்துலேயுமே இருக்க அந்த இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களுக்கு. இவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கா, இதெல்லாம் நமக்காக தான் கடவுள் கொடுத்துருக்காருங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சரி, நம்ம ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.